உனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு, தனி குடித்தனம். யா மேன், தனியா போய் சந்தோஷமா வாழுங்க. இல்லையா இந்த பெருசுங்க ரெண்டையும் ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்திலயோ இல்ல ஒரு முதியோர் இல்லத்திலயோ தள்ளி விட்டுட்டு உங்க வாழ்க்கைய ஹாப்பியா கொண்டாடுங்க. எல்லாம் உங்களோட சந்தோஷத்துக்காக தான் சொல்றேன். What do you say? உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. இந்த வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் எங்க அத்தை தான். அவங்கள நான் அத்தையா மட்டும் இல்ல, என் அம்மாவா பாக்குறேன். அப்புறம் என்ன பண்ணாலும் தாத்தா குத்தம் சொல்லுவாருன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் தப்பு. அவரோட பாசத்தை கோவமா வெளிக்காட்டுறாரு. எது நடந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு ஒன்னா ஒத்துமையா வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். தனியா போனா சந்தோஷம், பாசம், அரவணைப்பு இது எதுவுமே கிடைக்காது. பவித்ரா, இவங்க புத்திக்கு உரைக்கிற மாதிரி நல்லாவே சொன்ன. இவ்ளோ நாள் எங்க அத்தை இங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு வந்த முதல் நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நான் வரேங்க. இன்சல்ட் பண்ணிட்டு போறியா? உனக்கு இருக்கு ஒரு நாள். பொல்லாத மருமக வந்து வாச்சிருக்க பாரு. வாடி வாடி. லக்ஷ்மி மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல மருமகளை அமைஞ்சிருக்கால. ஆமாக்கா. அத்தை, சமையல் ஓவர். வாசனை செம்மையா இருக்கு பவித்ரா. டேஸ்டும் அப்படிதான் இருக்கும். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் இத டேஸ்ட் பண்ணுங்க. ஏது இது? ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. வேண்டாம் பவித்ரா. சாப்பிடுங்க அத்தை, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் அப்பா சாப்பிடாம எதையும் சாப்பிட மாட்டேன். இப்ப எனக்கு பெரிய கவலையே அப்பாவை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு தான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நான் தாத்தாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறேன். நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. என்ன பண்ண போறாங்க அத்தை? ஏய் பவித்ரா. தாத்தா, ஐ எம் பவித்ரா, உங்க பேரனோட பொண்டாட்டி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓஹோ, செம்ம கோவத்துல இருக்கீங்களோ? ரைட், விடுங்க. பசியோட கோவப்பட்டா சிறுகுடல் பெருக்குடல் எல்லாம் அஃபெக்ட் ஆயிடும். சோ வந்து சாப்பிட்டு கோவப்படுங்க. ஹலோ, என்ன சொல்றாரு தாத்தா? எதுவும் சொல்லல, அதான் மேட்டரே. பட் கொல்ல காண்ட்ல இருக்காரு. நீ வா, அவரே எப்ப சமாதானம் ஆகுறாரோ அப்ப வந்து பேசட்டும். பவி, உன்னாலலாம் அவரை மாத்த முடியாது, புரியுதா? வா போலாம், வா. ஏய், இரு இரு இரு, Dress மாத்தாத, என் கூட வா, ஒரே ஒரு நிமிஷம். ஏய், எங்கன்னு சொல்றா? ஏய், சொன்னாதான் வருவியா? அர்ஜென்ட்டா போணும், இப்பவே போணும், என் கூட வா. சொன்னா கேளு, இரு. டைம் ஆயிடுச்சு பவி, வா. சந்தோஷ், இரு. ஏய் ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்ன? இரு, வரேன். பவி, ஸ்வீட்.
தாத்தா பிடிச்சிருக்கா? அச்சச்சோ, பிடிச்சா நல்லா சாப்பிடுங்க தாத்தா. நம்ம வீடு தானே, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன கருமம்டாது, கெட்டு போனதெல்லாம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க. அச்சுச்சோ, கெட்டு போச்சாப்பா? கொடுங்க, நான் வெளியில போட்டுடுறேன். இப்ப வந்து நிதானமா பேசு. ஒண்ணு வேணாம், நானே போய் போட்டுக்கிறேன். அத்தை நல்லா ரசிச்சு ருசிச்சு சப்பு கொட்டிக்கிட்டு சாப்பிட்டாரு. நானும் பார்த்தேன். உண்மையிலேயே கோவத்துல இருக்கிறது ஈஸி தான். ஆனா நாள் பூரா கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சரி, அதை விடு. எங்கேயோ போறோம்னு சொன்னியே, எங்க போறோம்? பாத்தியா, அம்மா கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அம்மா, பவித்ராவை கூட்டிக்கிட்டு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். இப்பவா? எங்கடா? அம்மா, யாரையுமே கூப்பிடாம கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கேக்குறாங்கம்மா. என்கிட்ட கூட சொல்லாம அவங்களே ஹோட்டல்ல ரூம்லாம் புக் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டாங்கம்மா. எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாத்தியா, இது 7வது மிஸ் கால். டேய், படுத்தாதீங்கடா. கிளம்பிட்டேன். இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகே, கட் பண்ணு. பவித்ரா, கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. தாத்தா பாக்குறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். ஓகே? பார்ட்டிக்கு என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்ல வந்தப்போதான் இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு நீ ஓடி வந்த. அதான் இப்ப சொல்லிட்டேனே. குட்டி, தாத்தாக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா. நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வேற போகணும்னு சொல்லிருக்காரு. இப்ப நீ போனேன்னா தாத்தா ரொம்ப கோவப்படுவாருப்பா. அம்மா, தெரியுமா, என்ன செய்யறது? பசங்க படுத்துறானுங்களே. மா, ப்ளீஸ்மா, என் செல்லம் இல்ல மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். தாத்தா கிட்ட சொல்ல வேண்டாம். தாத்தாக்கு தெரியாம நாங்க போயிட்டு காலையிலேயே வந்துருவோம். ப்ளீஸ் குட்டி, வேண்டாம்ப்பா. அம்மா சொல்றேன்ல, பேச்ச கேளு குட்டி. ச்சே, இந்த வீட்ல ஒரு நிம்மதியே இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு வெளியில போக முடியல. சரி சரி சரிடா குட்டி, போயிட்டு வாங்க. சரி செல்லம், நீ கவலைப்படாத, போயிட்டு வாங்க. போங்க போங்க. தேங்க் யூ மா. சரி, வா 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 வா. சீக்கிரம் வா. வா 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 வா. நீ போ, உன்னோட ஹேண்ட்பேக் எடுத்துக்க. வா 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 வா. ஐயோ, சீக்கிரம் வா. கம் ஆன் கம் ஆன் டேய் கம் ஆன். தாத்தா, பாத்து போ. இரு, வரேன்.